ஹாய் ஆல். ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து நம்ம கடையில வந்து காளான் கொண்டு போயிருந்தோம். அது செய்யாம அப்படியே இருந்தது. இன்னைக்கு எப்படியாவது செஞ்சிடணும் அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு அதுதாங்க எடுத்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இல்லன்னா வந்து எக்ஸ்பைரி டேட் ஆயிடுமா, அதுக்கப்புறம் வேஸ்ட்டா தூக்கி போறதுக்கு நம்ம சமைச்சாவது நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு, அதுதாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து மஷ்ரூம்ல வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசிலாம் வச்சுட்டு பாஸ்மதி அரிசில நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரைட் ரைஸ் வேணா வந்து கிரேவி மாரி பண்ணிட்டு, இந்த பாஸ்மதி அரிசி வந்து நம்ம போட்டு நம்ம கலரிட்டோம்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். நல்லா காரமா நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆயிடுமா. அதனால சரி அதுவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலைஸ் பண்ணி அதுதாங்க செஞ்சுட்டு இருந்தேன். எங்க வீட்ல வந்து நாங்க வாரத்துக்கு 1 நாளாவது எப்படியாவது கம்பல்சரி வந்து மஷ்ரூம் செஞ்சுருவோம். ஏன் அப்டின்னா, நம்ப கடையில வந்து வாங்கி வச்சு அது சேல்ஸ் ஆகணும்னா, நம்ம வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா, அது வந்து மறுநாள் வச்சு நம்ம விக்கவும் முடியாது. அதனால எடுத்து வந்து நாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு, அத எடுத்து நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சில டைம்ல வந்து காலி ஆயிடும். ஒரு சில டைம்ல அப்படியே வாங்கிட்டு அந்த பாக்கெட் எல்லாமே சேல்ஸ் ஆகாம அப்படியே நம்ம கிட்ட ஸ்டோரேஜ் ஆயி நின்றுமா. அதுக்கப்புறம் எடுத்து வேஸ்ட்டும் பண்ண முடியாது சொல்ட்டு, அன்னைக்கு நைட்டு நம்ம வீட்ல காளான் கிரேவி வச்சு டிஃபன் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். இப்படிதான் ஒரு சில டைம் இதுவாகும். என்னைக்கு நெறைய வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காத அன்னைக்கு தான் மஷ்ரூம் இல்லையா? மஷ்ரூம் இல்லையான்னு கேட்டு வருவாங்க. வந்து நேத்து கேட்டு வந்தாங்க, இன்னைக்கு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு 10 பாக்கெட் 20 பாக்கெட் வாங்கி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு அவ்வளோதாங்க. ஒரு பாக்கெட் கேட்டு கூட ஆள் வரமாட்டாங்க. அதனால அப்படியே எல்லாமே வேஸ்ட்டா போகும். நம்ம வந்து கடலா வச்சிருக்கோம்னா, இதெல்லாம் நமக்கு வந்து சகஜம்ங்க. ஃபைனலி நம்மளோட காளான் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்ம சூப்பரா இருந்தது. ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்டோமா, செம்மையா இருந்தது. ஓகே, பாய். தேங்க் யூ.